சாக்ஷான் நாராயணோ தேவஹ கிருத்வா மர்த்யமயீம் தனும் மக்னானுத்பரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா. தெய்வத்தை போன்று நாம் ஆச்சாரியரை வணங்க வேண்டும். இல்லை இல்லை, தெய்வத்தை விட மேலானவர் என்று ஆச்சாரியர்களை நாம் கொண்டாட வேண்டும் என்று பார்த்தோம் அல்லவா? எதனால் இப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறோம்? ராமானுஜருடைய சரித்திரத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்னும் ஒரு கேள்வி உண்டாகிறது. அடியன் முதலிலேயே தெரிவித்ததை போன்று நம் உள்ளத்தில் சுவாமி ராமானுஜருடைய எம்பெருமானார் என்று புகழ் வாய்ந்த அந்த மகாத்மாவுடைய சரித்திரம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் முதலில் குருவின் லட்சணத்தை அறிய வேண்டும். இந்த சம்பிரதாயம் ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயம், எம்பெருமானார் தரிசனம் என்பதாகவே நம்பெருமாள் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதன் இந்த சம்பிரதாயத்திற்கு பெயர் வைத்து அன்புடன் ஆதரவுடன் இதை கொண்டாடினான் என்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அத்தகையதொரு பெருமை மிக்க சம்பிரதாயத்தின் சீர்மையை எம்பெருமானே பிரதமாச்சாரியராக இருந்து இதனை வளர்க்கிறான் என்னும் சீர்மையை நாம் நன்கு அறிய வேண்டும். கடகால் நன்கு இருந்தாலன்றோ அதன் மீது எழுப்பப்படும் கட்டிடத்தின் உறுதி குலையாமல் இருக்கும். தற்பொழுது பகவானே தான் ஆச்சாரியராக பிறப்பதை விரும்புகிறானாம். ஒரு அழகான உதாரணம், மிகவும் ரசிக்கக்கூடிய உதாரணம். ஸ்லோகத்தை சம்ஸ்கிருதத்தில் பார்த்தோம். அதனுடைய அர்த்த விசேஷத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக தெள்ள தெளிவாக நாம் சுலபமாக புரிந்து கொள்ளும் வகையில் எம்பெருமானுடைய பெருமையும் ஆச்சாரியர்களுடைய பெருமையும் வர்ணிக்கப்படுவதை காணலாம். சாக்ஷாத் நாராயணோ தேவஹா. யாரவன்? பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன், பரமபதத்தில் இருக்கக்கூடியவன், ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த பரமாத்மா ஒரு சமயம் மனிதனாக பிறக்கின்றான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? இது என்ன பெரிய உபன்யாசம்? ராமனாய் பிறந்திருக்கிறான், பரசுராமனாய் பிறந்திருக்கிறான், வாமனாய் பிறந்திருக்கிறான், பலராமனாய் பிறந்திருக்கிறான், கிருஷ்ணனாக பிறந்திருக்கிறான். இனி வரக்கூடிய கால விசேஷத்தில் பவிஷ்யத் அவதாரம், ஆம் எதிர்காலத்தில் நிகழ்த்தக்கூடிய அவதாரத்திற்கு கல்கி என்பது பெயர். இப்படி எல்லா அவதாரங்களிலும் தசாவதாரத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் பெரும்பாலான அவதாரங்கள் மனுஷ்யாவதாரங்கள் தானே. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம இந்த நான்கை தவிர்த்து ஏனைய அனைத்தும் மனித ரூபத்தில் தானே பரமாத்மாவுடைய அவதாரம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன சுவாமி இதில் புதியது? என்ன சொல்ல வருகிறீர்கள் என்றால், நம்மை கை தூக்கி விடுவதற்காக பரமாத்மாவுடைய அவதாரம் ஏற்படுகிறது. எங்கே விழுந்து விட்டோம்? எப்படி விழுந்து விட்டோம்? ஒரு பெரிய பள்ளம், அந்த பள்ளத்தில் முழுவதுமாக சேரும் சகதியும் தண்ணீருமாய் நிறைந்திருக்கிறது. நமக்கு பூமி பரப்பு எது பள்ளம் எது தெரியாது. நடந்து செல்லும் பொழுது கால் இடறி அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து விட்டோம். பள்ளத்தில் இருந்து நம்மை யாராவது கை தூக்கி விடுவார்களா? நம்மை வெளியேற்றுவார்களா? ஏனென்றால் புதைமணலை போன்று அந்த பள்ளத்துள்ளே நிறைந்திருக்கக்கூடிய சேரிலும் சகதியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுக்கப்பட்டிருக்கிறோம். பெரும் துன்பம் பெரும் துயரம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. யார் கை தூக்கி விடுவார்கள்? லக்ஷ்மி ருசம்ஹ மமதேஹி கராவலம்பம் என்கிறார் சங்கர பகவத் பாதர். அது போன்று நம்மை உத்தாரம் செய்யக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் இந்த சமயத்தில் நமக்கு உதவுகிறான். நாம் எந்த பள்ளத்தில் விழுந்திருக்கிறோம் தெரியுமா? சம்சாரம். ஆம், இப்பொழுது நாம் உலகத்தில் இன்ப துன்பங்களை அனுபவித்து வருகின்றோமே. இந்த பூமி பரப்பில் வானத்திற்கு கீழே நாம் அனுபவிக்கும் அத்தனை போகங்களும் அல்லது துயரங்களும் சேர்ந்து தான் சம்சாரம் என்று அழைக்கப்படுகின்றது. சம்சாரம் என்பது பெரும் குழி, படுபாதகமான குழி, உள்ளே நம்மை எடுத்துச் செல்லக்கூடிய குழி. நம்மாலே எவ்வளவு முயற்சித்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாது, வெளியேற முடியாது. உள்ளே உள்ளே தள்ளிக்கொண்டே இருக்கும், இழுத்துக்கொண்டே இருக்கும்.
அத்தகையதொரு சமயத்தில் கை தூக்கி விடுபவர் ஒருவர் வந்து நன்கு அதுவும் பலம் வாய்ந்தவராய் இருந்து நம்மை கை தூக்கி விட்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்பா, உயிர் பிழைத்தேன் சுவாமி, உமக்கு கோடி புண்ணியம், உயிர் போகும் தருவாயில் என்னை காப்பாற்றியீர்கள் என்பதாக அவரிடத்தில் நாம் எவ்வளவு நன்றி உடையவர்களாக இருப்போம் இல்லையா? பகவான் அவதாரம் செய்தான், நம்மை கை தூக்கி விடுவதற்காக அவதாரம் செய்தான், கரை தேற்றுவதற்காக அவதாரம் செய்கின்றான். ஆனால் இந்த அவதாரங்களில் உண்மையில் அவனால் நாம் காப்பாற்றப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தால் அதன் தெளிந்த பதில் இல்லை. ஏன்? ராமாவதாரத்தில், பரசுராமாவதாரத்தில், பலராமாவதாரத்தில் எந்த ஜீவனையும் காப்பாற்றவில்லையா? ஏன் சுவாமி, கிருஷ்ணாவதாரத்தில் பகவத்கீதை சொன்னானேன். இருக்கட்டும், அதற்கு முன்பாக சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சஸ்திரம், சாஸ்திரம், இதன் வித்தியாசத்தை நன்கு அறிய வேண்டும். மக்னானுத்தரதே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினா. சஸ்திரம், சாஸ்திரம். சஸ்திரம் என்றால் ஆயுதங்கள் என்று பொருள். சஸ்திரம் என்னும் சம்ஸ்கிருத பதத்திற்கு ஆயுதம். சாஸ்திரம் என்றால் மேன்மையான நூல், நம்மை வழிப்படுத்தும் நூல், இருளில் வழி தெரியாமல் தவிக்கக்கூடிய நமக்கு கைவிளக்காய் சுடர்விட்டு பிரகாசிக்கக்கூடிய நன்னெறி, அதற்குத்தான் சாஸ்திரம் என்பது பெயர். குரில் சஸ்திரம், நெடில் சாஸ்திரம். கோதண்டபாணியாக ராமாவதாரம், பரசுபாணியாக பரசுராமாவதாரம், ஹலம் கலப்பை கையில் பிடித்தவனாக பலராமாவதாரம். இத்தகைய அவதாரங்களில் அவர் கையில் ஆயுதங்கள் உள்ளன. ஆயுதம் வைத்திருப்பவரை அணுகுவதற்கு நாம் பயப்பட மாட்டோமா? ஒருவர் ஆயுதத்துடன், கூர்மையான ஆயுதத்துடன் நிற்கும் கோலத்தை பார்த்தாலே ஐயோ, இவரிடத்தில் சென்றால் ஏதாவது அந்த ஆயுதத்தின் மூலமாக நமக்கு ஆபத்து வந்து விடுமோ, எதற்காக நாம் இவரிடத்தில் செல்வது என்று பயந்து ஒதுங்கி இருக்கிறோம் அல்லவா? இதைத்தான் பரமாத்மா பார்த்தான். நான் இவ்வளவு அவதாரங்கள் எடுக்கிறேன், என்னிடத்தில் வந்து சேருவதற்கு எல்லோரும் அஞ்சுகின்றார்களே, ஏன் இப்படி? நான் அவர்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தானே பிறந்திருக்கிறேன், ஏன் என்னை யாரும் உணர்ந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்வதில்லை என்று யோசித்தவன், அடடா, இனி சஸ்திரத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆயுதத்தை கை கொண்டிருப்பதினால் அவர்கள் அஞ்சுகின்றார்கள், நம்மிடத்தில் வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள் என்று நினைத்து தான் ஆயுதத்தை எல்லாம் எரிந்துவிட்டு மற்றொரு ஆயுதத்தை கை கொண்டான். ஆயுதம்தான் எரிந்தாகிவிட்டதே, மற்றொரு ஆயுதத்தை கை கொண்டான் என்றால், ஆம், சஸ்திரத்தை எரிந்துவிட்டு சாஸ்திரத்தை கை கொண்டான். இது ஆயுதம் அல்ல, ஆனால் உயிர் காக்கும் அருமருந்தாக திகழ்கிறது. உபதேசம் மூலமாக வெகு அழகாக கடினமான தத்துவங்களை கூட, நாம் ஜீரணிக்க முடியாத அரும்பெரும் தத்துவங்களை கூட ஆச்சாரியன் என்னும் ஒரு அவதாரத்தை செய்வதனால் பகவான் எளிதில் புரிய வைக்கின்றான். அப்படி எடுத்த அவதாரத்திற்குத்தான் கீதாச்சாரியன் அவதாரம் என்பது பொருள். சர்வோபனிஷதோ காவஹ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தஹ வத்ஸஹ சுதீபோக்தாஹ துக்தம் கீதாமிருதம் மஹத். அனைத்து உபநிடதங்கள், மறைப்பார்க்கடல், சர்வோபனிஷதோ காவஹ, வேதம், வேதத்தின் சிரோபாகம், வேதத்தின் மேல்பாகம், வேதத்தின் உன்னதமான பகுதியான வேதாந்தம். அந்த வேதாந்தங்கள் அனைத்தையும் பசுவின் உருவத்தில் உருவகப்படுத்தி இவன் கறக்கும் இடையனாகவும் அர்ஜுனனை கன்றாகவும் வைத்துக் கொண்டு அந்த பசுவினிடமிருந்து கறந்த பாலுக்குத்தான் கீதை என்பது பெயர். அமிர்தம், கீதை என்னும் அமிர்தம். அத்தகைய ஒரு கீதை அமிர்தத்தை அளித்த வள்ளல் யார்? கீதை உபதேசித்த பகவான் கீதாச்சாரியன் என்று போற்றப்படுகின்றான். ஆச்சாரியன் என்னும் அந்த பகுதி அவன் பெயரில் சேர்ந்த பிறகுதான் பகவானுக்கே பெருமை உண்டாகின்றது. இல்லை என்றால் அவனை போற்றுபவர்கள் யாரும் இல்லை.
காரணம் என்ன? கையில் 1000 பிடித்தவனாக இருக்கின்றான். 1000 பிடித்தவனிடத்தில் சென்று அவரை அணுகுவது எல்லோருக்கும் அச்சத்தை உண்டாக்குவதினாலே அவர்கள் யாரும் கிட்டே அணுகுவது இல்லை. இவன் 1000-ஐ எரிந்து, சஸ்திரத்தை எரிந்து சாஸ்திரத்தை கை கொண்டான். மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத் சாஸ்திரவாணினா. இப்படி மூழ்கி கிடக்கக்கூடிய ஜீவர்களை தன் நல் உபதேசத்தினாலே திருத்தி, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். மதுரகவி ஆழ்வார் தன் ஆச்சாரியரான நம்மாழ்வாரின் பெருமையை சொல்லும் பொழுது, நான் எத்தகையதொரு நீச்சனாக இருந்தாலும் சரி, எங்கள் ஆழ்வார் என்னை நல்வழிப்படுத்துவார், என் ஆச்சாரியன் என்னை நல்வழிப்படுத்துவார். சென்ற உபன்யாசத்தில் பார்த்தோமே, நம்மாழ்வார் ஆழ்வார்கள் கோஷ்டியில் இருந்தால் கூட இவர் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியராக திகழ்கிறார். இவர்தான் தாய், இவர்தான் தந்தை, எனக்கு எல்லா விதமான உறவும் இவர்தான் என்று ஆளவந்தார் போற்றுகின்றார் நம்மாழ்வாரை குறித்து. ஆளவந்தாருடைய அந்த ஸ்தோத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பரம்பரை தியானங்களை நாம் செய்ய போகின்றோம். குரு பரம்பரையின் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்க போகின்றோம். ஆகையால் பெருமான் தான் பெருமாளாக பிறப்பதை காட்டிலும், அவதாரங்கள் செய்வதை காட்டிலும் ஆச்சாரியராக தான் அவதரிப்பதை பெருமையாக கருதுகிறான். ஆகையால் தான் இவனுடைய அவதாரங்கள் பலவாக இருந்தாலும் அபிநவ தசாவதாரம் என்னும் பெருமை வாய்ந்ததாக ஆழ்வார்கள் அவதாரங்களும் ஆச்சாரியர்களுடைய அவதாரங்களும் விளங்குகின்றன. ஒரு தசாவதாரம் உலகத்தை காப்பாற்றுவதற்காக ஏற்பட்டது. அந்த தசாவதாரம் முடிந்து விட்டது அல்லது முடிய போகின்றது. ஆனால் ஒவ்வொரு க்ஷணத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் மக்களை திருத்துவதற்காக ஆங்காங்கு பகவான் ஆச்சாரிய ரூபமாக அவதாரம் செய்து உலகத்தை நல்வழிப்படுத்துகின்றான். ஆச்சாரியன் பெருமைக்கு அளவேது?